அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நண்பர் ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஏன்னா கிரகங்கள், சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், மொழியை பார்த்தோ, ஜாதியை பார்த்தோ, இனத்தை பார்த்தோ, மதத்தை பார்த்தோ நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பது கிடையாது. சரியா? அதுக்கான நிகழ்வுகளை அந்த கிரகங்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்கு வானவெளியில். இப்ப அதனுடைய பலன்கள் வித்தியாசம் இல்லாமல் நம்ம எல்லாருமே மனிதர்கள். அப்ப அதனுடைய பலன்களை நம்ம அதனுடைய தாக்கங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதே சமயத்துல அவர் கேட்ட கேள்வி, கிறிஸ்டினா இருக்கேன், எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியல, நான் என்ன பண்ணட்டும்? ஏன் நான் கிறிஸ்டினா இருக்கேங்கிறதே உங்களுக்கு என்ன தெய்வம் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறது தானே. அதாவது நம்ம என்னதான் இந்துவாக இருந்தோம், அது கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆயிட்டோம் அப்படின்னாலுமே, நம்ம மாறினதுக்கு பிறகு நம்ம எதை பற்றுதலோட பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம குலதெய்வம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மூதாதையர்களை வழி வழியாக வழிபண்டு வந்த ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். நம்ம இனத்துல வாழ்ந்து ஏதாவது ஒரு சாதனைகளை செய்து, அது மதுரை வீரனாக இருக்கட்டும், ஐயனாக இருக்கட்டும், ஐயனாராக இருக்கட்டும், கருப்பராக இருக்கட்டும், காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய நொண்டி வீரன், சாம்பன், அந்த தூண்டில்காரன், இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. இப்ப அவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம வம்சாவளிகள் வாழ்ந்து ஒரு நல்லதை பண்ணினாங்க அப்படின்னா, அவங்கள தெய்வமாக மதிச்சு கும்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ அந்த மாதிரி அந்த கிராம தெய்வங்களை வழிபடக்கூடிய நிகழ்வுகள் மறந்து, இப்ப என்ன பண்ணிட்டோம், சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, குரு பூஜைகள். இப்போ சமுதாயத்துல ஒரு இன மக்கள் இருக்காங்கன்னா, அவங்கள்கிட்ட வாழ்ந்து, அவங்களுக்கு நல்லது பண்ணி, அவங்களால பிரயோஜனமாகி ஒருத்தர் ஜீவ சமாதி ஆனாருன்னா, அவருக்குன்னு ஒரு நாளை செலக்ட் பண்ணி குரு பூஜையாக எடுத்து நடத்துற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுடைய சூழ்நிலைகளுடைய தன்மைகளையும் அவங்க சமுதாயத்தோட அந்த குலத்தோட இணைந்த ஒரு நிகழ்வாகவுமே கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவங்க கேட்டதே, எனக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல, நான் எப்படி கும்பிடுறது? நீங்க மதம் மாறினதும், உங்க வம்சாவளிகள தாத்தா, பாட்டி மாறினாலும், அவங்களுக்கு என்னன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னாலும், நீங்க யார தெய்வமாக இப்ப வணங்குறீங்களோ, இப்போ சொல்லணும்னா கிறிஸ்டின்லாம் வேளாங்கண்ணிக்கு அதிகமாக மாலை போட்டுட்டு பாத யாத்திரை போவாங்க. நம்ம இந்துக்கள் முறைகள்ல என்ன வழிபாடுகள் இருக்கோ, அதை கொஞ்சம் மாத்தி அந்த கிறிஸ்டின் முறைப்படியும் அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அத நீங்க நம்ம விளக்கேத்துறோம், அவங்க மெழுகுபத்தி ஏத்துறாங்க. ஆனா ஆக மொத்தத்துல ஏத்துறது வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப அவங்களுடைய அந்த மதத்திற்கு உரிய தெய்வத்த அவங்க ஆத்மார்த்தமாக நினைத்து வழிபடுகிறார்கள் அப்படின்னாவே, அதுவே அவங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம். ஆக மொத்தம் எந்த தெய்வம் அப்படிங்கிறது இல்ல, தெய்வ அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் அட்சய லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு குலதெய்வம் இருந்தாலுமே அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காதுங்க. அதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருக்குன்னா, நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, அதுவே உங்களுக்கு குலதெய்வமாக மாறி உங்களுக்கு பலன்களை குடுக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்வு. அதனால உங்க ஜாதகத்துல 5ஆம் பாவகம் என்னன்னு பாருங்க. 5ஆம் பாவகத்தின் அதிபதி நல்லா இருக்காங்களான்னு பாருங்க. அது எப்படிங்க 5ஆம் பாவகம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதிபதி எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒண்ணும் இல்லங்க. இது ஒரு புரிதல். ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு புரிதல். சாப்பாடு எப்படி நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமோ, அதே மாதிரி ஜோதிடம் என்பது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இன்றியமையாது. அதை பற்றின அறிவும், அதை பற்றின தெளிவும், அதை பற்றின புரிதலும் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். நீங்க ஜாதகம் படிங்க. இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக, எளிமையாக, குறுகிய காலத்திலேயே நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஜாதகத்த பார்க்குறோம். ஒரு 5, 6 நாள் வகுப்பிலேயே எனக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதாங்கிறத என்னால சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் எளிமையான பாடத்திட்டங்கள். அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க உங்க குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காதுன்னா, நம்ம என்னதான் பண்ணினாலும் அது கிடைக்காது. அப்ப அது கிடைப்பதற்கு என்ன பண்ணணும்? நெறைய புண்ணிய செயல்களை நாம செய்யணும். நம்மளுடைய உடலாலயோ, மனதாலயோ அடுத்தவங்களை வருத்தாமல், நம்மளுடைய தாத்தா, பாட்டி, முன்னோர்கள் இருக்காங்கன்னா, அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, அந்த அனுகிரகத்தால அடுத்த லக்ன புள்ளி மாறும்போது, அந்த தெய்வ அனுகூலம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள குடுக்கும். அதனால குலதெய்வம் தெரியலன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். குலதெய்வம் தெரியல, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், உங்க வீட்டுக்கு உள்ள அருகாமையில உள்ள ஆலயத்திற்கு சென்று 48 நாள் நீங்க தீபம் போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னாவே, இந்த தெய்வம் தான், இந்த கோயில் தான் அப்படின்னு அடுத்தவங்க மூலியமாக அசரீரி மாதிரி உங்கள அந்த கோயிலுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா கூப்பிட்டுக்குவாங்க.
எந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னு விதி இருக்கோ, அந்த தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மள அங்க கண்டிப்பா வர வச்சுடும். அதுதான் பிராப்தம். அப்போ இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது தக்க சமயத்தில் அது நல்லதோ, கெட்டதோ ஒருத்தர் மூலியமாக நமக்கு கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்? இது நல்லது தானா? கெட்டது தானான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிப்பதன் மூலம் தெரிஞ்சுக்க போறோம். அப்போ ஒரு கோவிலுக்கு போயி, ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டோம். அது என்னமோ எல்லா கோயிலுக்கும் போவோம். அந்த இடத்துக்கு மட்டும் போகவே மாட்டோம். திடீர்னு ஒருத்தர் நாங்க போறோம், நீங்க வாங்க அப்படின்னு நம்மள கூட்டிட்டு போவாரு. போற இடத்துல ஒரு விபத்து ஆயிடுது. அப்ப அதனுடைய நிகழ்வு என்ன? அதுவும் நமக்கு கர்மா தான். இல்ல நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருப்போம். ஒருத்தரு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நான் போறேன். எனக்கு கொஞ்சம் துணைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிடுவாரு. இவருக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல திருப்பமும், நல்ல மாற்றமும், நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதுவும் அவருடைய அனுகிரகம் தான். அப்போ இந்த நேரத்துல நம்ம கோயிலுக்கு போனா நமக்கு நல்லது நடக்குமா? இந்த நேரத்துல கோவிலுக்கு போனா நம்மளோட சூழ்நிலைகள நம்மளால மாற்றிக்க முடியுமான்னு நீங்க உங்க ஜாதகத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கட்டாயம் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவதும், இல்ல இப்போதைக்கு நம்ம இப்படிதான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலையோட நீங்க பயணிப்பதும், உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமான தத்துவத்தை இந்த ஏஎல்பி ஜோதிடம் உங்களுக்கு கொடுக்குது. அதனால இந்த ஜோதிடத்த கத்துக்கிறது ரொம்ப எளிமைங்க. மாதா மாதம் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்புங்கிறது ஆன்லைன் கிளாஸாக வந்துகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஜோதிடம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா, நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாற்றங்களை நீங்களும் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நல்லதொரு நிலையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு அந்த தெய்வம் வழிவிடட்டும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.